வெல்கம் டு பணியும் வைப்பும். எஸ்எஸ்சி அவங்க கேலண்டர்ல மென்ஷன் பண்ண மாதிரியும் 9th ஜூன் 2025ல சிஜிஎல் நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 4th ஜூலை 2025. ஸோ 4th ஜூலை வரைக்கும் இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வந்து என்னன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 days கழிச்சு என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கான டேட் நமக்கு வந்து டயர் 2 2 தான் இருக்கும். டயர் 1 பார்த்தா டேட்டு சொல்லிட்டாங்க 13th ஆகஸ்ட் டு 30 ஆகஸ்ட் 2025 வரைக்கும். அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ஒரு 60 நாள் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 60 நாள்ல இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் டிசைட் பண்ணணும். டயர் 2 பார்த்தோன்னா டிசம்பர் 2025ல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்க்க போறேன்னா எந்த மாதிரி வேக்கன்சி ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட வேக்கன்சி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, என்ன மாதிரி கட் ஆஃப் எல்லாம், ஏன்னா லாஸ்ட் வருஷம் கட் ஆஃப்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஹையா இருந்துச்சு. 150 அவுட் ஆஃப் 200 150 கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எந்த மாதிரி வரலாம், அதுக்கு ஏத்தாப்புல எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வைக்கிறது, இதை பத்தி தான் வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா வந்து அதாவது நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஃபாலோ பண்ணா தெரியும், நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அப்டேட் இதுல கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பர்டிகுலர்லி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்காக மட்டும்தான் நம்ம சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனி அப்டேட் அது ரிலேட்டடா வந்துச்சுன்னா நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்க. இதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, இப்போ என்னன்னா இந்த இது அதாவது சிஜிஎல் 2025 ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இது கண்டக்ட் பண்ண போறது எஸ்எஸ்சி. ஓகே, வேக்கன்சி 14,582 வேக்கன்சி இருக்கு. சரி, நிறைய சேனல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு ஹியூஜ் வேக்கன்சி, இந்த மாதிரி வேக்கன்சி எல்லாம் இருக்காது, இது மட்டும் நீங்க வந்து நான் 6 மாசத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிருவீங்க அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் டோன்ட் பி லைக் தட். ஸோ என்ன வந்துன்னா ரியாலிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா வந்து பெரிய வேக்கன்சிலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான வேக்கன்சி தான். எஸ்எஸ்சியில் சிஜிஎல்ல இது வந்து ஒரு ஆவரேஜ் வேக்கன்சி. அண்ட் ஆல்சோ அதர் எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது சிஜிஎல்ல பொறுத்தளவுக்கு என்னன்னா டைமிங் மேட்டர். ஏன்னா 1 ஹவர்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்மளோட மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் இருக்க போகிறது. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் நார்மலாக பார்த்தோம்னா 18லேருந்து 32 இருக்கும். ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகும், அது நான் சொல்றேன். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா 2 லெவல். டயர் 1 வந்து குவாலிஃபைங் தான், ஜஸ்ட் குவாலிஃபை மார்க் எடுத்தால் போதும். டயர் 2 தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மெரிட் லிஸ்ட்டுக்கான வந்து ஃபோக்கஸாக இருக்கும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து சேமான சிலபஸ். டயர் 2 மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸான மேத் வரும், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்களேன், ப்ரீவியஸ் இயரோட பார்க்கும்போது இருக்கிறதுலே ஒரு ஹியூஜ் வேகன்சி சிஜிஎல் அப்படின்னு சொன்னா 2022 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வருஷம் தான் 37,000 பிளஸ் கிட்ட வேகன்சி வந்தது. ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா கோவிட்னால வந்து பெருசா கண்டக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகன்சி எல்லாமே நிறைய வந்தது, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது போன வருஷம் பாருங்களேன், 2024மே ஒரு நல்ல வேகன்சி தான், 17,000 பிளஸ் கிட்ட இருந்தது. இந்த வருஷம் பார்த்தா 14,582. அதனால வந்து ரொம்ப லோவான வேகன்சின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னா போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலான கட் ஆஃப் தான் வரும். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகும். நார்மலா வந்து 18லேருந்து 32. இப்போ போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்பர் டிவிஷனுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் வந்து 18லேருந்து 27 வந்து யூஆர் கேட்டகரி. ஆடிட்டர், அக்கௌண்ட், ஜூனியர் அக்கௌண்ட் பார்த்தோன்னா 18லேருந்து 27. இதுக்குமே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து 18லேருந்து 30. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 18லேருந்து 32. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து 20லேருந்து 30, 18லேருந்து 30. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன அதுலேயே வந்து காமிக்கும், அதை வந்து நீங்க ஈஸியாக நீங்க புரிஞ்சுக்கலாம். அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கெல்லாம் வந்து 18லேருந்து 30. சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20லேருந்து 30. இது வந்து யூஆர் கேட்டகரி. இதே வந்து நம்ம ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓபிசி கேட்டகரி இருந்தால் 3 வருஷம் நார்மலா கொடுத்துருந்து 3 வருஷம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 வருஷம் ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 10 வருஷம். இது ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து வேரி ஆகும். நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்க டீட்டெயிலா வந்து அதிலேயே சொல்லுவாங்க எவ்வளோ ஏஜ் எவ்வளோ லிமிட் வேணும்னு சொல்லி, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்னன்னா மொத்தமா பார்த்தோம் வந்து வச்சுக்கலாம் ஒரு 37 போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஜிஎல்ல வந்து இருக்கும். இதுல மேஜரா சொல்ல போறது குரூப் பி, குரூப் சில பார்த்தா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான வந்து சிஜிஎல் போஸ்ட். அதே குரூப் சில பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், எல்லாமே என்னன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல கீழே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷனா இருக்கு. இதை முக்கியமா நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தா இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்ளை பண்ணும்போது மட்டும் என்னன்னா கொஞ்சம் வந்து தெளிவா வந்துன்னா பார்த்து அட்டன் பண்ணுங்க, அதாவது அப்ளை பண்ணுங்க.
ஏன் இதை சொல்லணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரை பொறுத்தவரைக்கும் நார்மல் டிகிரி இருந்தா போதும். அந்த டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளஸ் டூல வந்து மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கணும். இது இருக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம பேச்சுலர் டிகிரி முடிக்கும் போது அதுல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருந்துச்சுன்னா எலிஜிபிளா இருக்கும். இதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 கீழ இருந்தா நம்ம பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கணும். ஏன் இதை மட்டும் நான் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இதுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர் 2. ஸோ டயர் 2ல வந்து இதுக்குன்னு தனி சிலபஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்ளை பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுங்க. இல்ல நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ரிலேட்டடா வந்து எதுவுமே இல்ல, நான் நார்மல் வந்து ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கேன், 10th ஆனா மேத் தான் வந்து என்ன எடுத்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த போஸ்ட்டை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுங்க. இந்த மிச்சம் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஜஸ்ட் பேச்சுலர் டிகிரி மட்டும் தான் வந்து எலிஜிபிளா இருக்கும். சரி, குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்ததும் அடுத்து பார்த்தோம்னா என்ன சிலபஸ், இதுதான் இருக்கலே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டே லெவல், டயர் 1 அண்ட் வந்து டயர் 2ல இருக்கும். டயர் 1 வந்து நார்மல் எப்போதும் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த செக்ஷனா தான் பிரிப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அவேர்னன்ஸ் இருக்கும், ஆப்டிட் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு கான்செப்டா இருக்கும். ஒவ்வொன்றும் 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். எவ்வளவு மார்க் அப்படின்னா 200 மார்க். அப்ப என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், இதுல நெகட்டிவ் வந்து 1/3 வந்து நெகட்டிவா போகும். ஸோ அதனால எல்லாமே நம்ம தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தேவையில்லாத கொஸ்டின் தெரியல அப்படின்னா எக்ஸாம்ல கை வைக்க கூடாது. இது வந்து டயர் 1. அடுத்து டயர் 2ல வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது 2 பேப்பர் சொல்லுவாங்க. ஒன்னு பேப்பர் 1, இன்னொன்னு பேப்பர் 2. இந்த பேப்பர் 2 யாருக்காகனா, யாரெல்லாம் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் 2 இருக்கும். அதுல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னா பாத்தீங்களா, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது 200 மார்க். ஸோ இதனால இது கொஞ்சம் டெக்னிக்கல் பேப்பர். அதுல யாரு வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவிர நார்மல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த பேப்பர் 1 மட்டும்தான் இருக்கும். இதுல மேக்ஸ், ரீசனிங், அதே மாதிரி இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னன்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக், எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா நீங்க டயர் 1க்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதோட சேர்த்து அடிஷனலா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த மேக்ஸ்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மேத் வந்து அதிகமா இருக்கும். டயர் 1ல அட்வான்ஸ் மேத் வந்து அந்த அளவு வராது. இது எல்லாமே என்னன்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல என்ன மாதிரி வெயிட்டேஷன் கேட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும்னா நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்துன்னா டைம் ஃபார் வந்து மேக்கிங் தட் ஓகே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க வந்து டிசைன் பண்ணணும். இது வந்து ஓவரால் சிலபஸ். இப்போ டீடைல் சிலபஸ்ல பார்க்கும்போது இந்த இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், இது 3 மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த 3லையும். அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா சிஜிஎல் ப்ரீவியஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்தா போதும். அதாவது இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷுக்கு பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இது எந்த டைப்ல வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப இந்த ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணா பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணணும், இதோட சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப வாஸ்டான சிலபஸா இருக்கும். நம்ம அந்த வாஸ்ட் சிலபஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் வருமானு கேட்டா டெஃபினட்டா வராது. ஏன்னா இல்ல கரண்ட் அஃபயர்ல இருந்து வந்து ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா என்னன்னா ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபண்டமெண்டலா பார்த்தா வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்டுருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா எதுல இப்ப ப்ரையாரிட்டி வைக்கணும்னா இந்த 3 டாபிக், இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். அதோட சேர்த்து நீங்க ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா சென்ட்ரல் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டலா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையுமே சுருக்கி சுருக்கி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சுருக்கி சுருக்கி என்ன பண்ணணும்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணணும் நீங்க கொண்டு வரணும். நான் லாஸ்ட் மினிட்ஸ்ல வாஸ்டான சிலபஸ் இருக்கும்போது ரிவிஷன் பண்றதுக்கு என்னன்னா அந்த மைனூட் லெவல்ல நீங்க என்ன எடுக்கீங்களோ அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிச்சாதான் லாஸ்ட் மினிட் ரஷ் இருக்காது, ரொம்ப வந்து டென்ஷன் வராது. ஸோ அதனால நான் இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன். அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். இப்போதைக்கு ஓவராலா பார்க்கறதுனால என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து வந்து இப்ப ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் சிஜிஎல்ல ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா 150 வந்து யூஆர் கேட்டகரி வச்சிருந்தாங்க. இதே ஓபிசி பார்த்தோம்னா 145, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கட் ஆஃப் சோஃபார் இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவே போன வருஷத்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையான கட் ஆஃப். அப்ப இந்த அளவுல இருக்கும்போது உங்களோட எஃபர்ட் 200 மார்க் வந்து கேட்கறாங்க டயர் 1 அப்படின்னா நம்ம எவ்வளவு வந்து எய்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுங்க. வெறும் டயர் 1ஓட கட் ஆஃப் மட்டும் தான் சொல்றாங்க. டயர் 1 குவாலிஃபை எடுத்தாதான் நம்ம டயர் 2வே போக முடியும். ஸோ அதனால டயர் 1
இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்ன டயர் 2 சிலபஸ் பார்க்கும்போது சேமாக தானே இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன கம்ப்யூட்டர் மட்டும் தான் லேர்ன் பண்ண போறோம். அதனால இருக்கிற பேசிக் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அடிக்கடி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாவே வந்து டயர் 2 ஆட்டோமேட்டிக்காக நம்மளால வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட எய்ம் வந்து அதே சேம் லெவல் 150 வந்து மார்க் கிட்ட வைங்க. அதான் வந்து இன்னும் குவாலிஃபை வந்து ஆக முடியும், டயர் 2 போக முடியும். சரி, இப்போ என்ன இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து போட்டிருந்தேன். இதுல 3 சப்ஜெக்ட் இங்கிலீஷ்க்கு கம்ப்ளீட்டா 30 வீடியோ போட்டிருந்தேன். இது மட்டுமே போதும். ட்ரஸ்ட் மீ, நீங்க சிஜிஎல் லெவல்ல ப்ரிப்பேர் பண்றீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இந்த வீடியோ மட்டுமே பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும், இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா சிஜிஎல் வந்து டிகிரி லெவல் எந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். இதோட சேர்த்து அப்படியே வந்து நம்ம மேத்துக்குமே கொடுத்துருந்தேன். மேத்துக்குமே வந்து நான் 16 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். கம்ப்ளீட் மேத் ஃபார் வந்து சிஜிஎலுக்காகவே. சிஜிஎல்ல என்ன கேட்டாங்களோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதில் வந்து எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால ஏதோ ரேண்டமா எங்கேயோ எடுத்துலாம் வந்து எடுக்கல. கம்ப்ளீட்டா சிஜிஎல் என்ன கேட்டாங்களோ அது மட்டும் தான் நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். இந்த இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான வந்து இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்குமே வந்து எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.